திருவண்ணாமலை டு பெங்களூர் நியூ எல்லோ கலர் பஸ்ஸில் தான் போகிறோம். டீலக்ஸ் வண்டி இது, புதுசாக வந்த வண்டி தான் இது. அதே மாதிரி இந்த பஸ்ஸுக்கு வந்து இப்போது திருவண்ணாமலை டு பெங்களூர் அண்ட் பெங்களூர் டு திருவண்ணாமலை ஆன்லைன் புக்கிங்கும் விட்டுருக்காங்க. நிறைய பேர் புக் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் வியாழன் வெள்ளி சனி அந்த நாட்டில் வந்து பஸ்ஸே கிடைக்காது, நின்றுட்டு தான் வர மாதிரி இருக்கும். நானே இந்த வண்டியில் ரிட்டர்ன் வரும்போது பெங்களூர் டு திருவண்ணாமலை வர்றதுக்கு சீட் இல்லாமல் தான் வந்தேன். புக் பண்ணாமல் வந்துட்டு கிருஷ்ணகிரி வரைக்கும் பஸ்ஸில் வந்தேன், வேலூர் வண்டியில். அப்புறம் கிருஷ்ணகிரிலேருந்து திருவண்ணாமலை வரைக்குமே நின்றுட்டு தான் வந்தேன். ஸோ அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்க ரூட்டு இதுதான். அதனால் ஆன்லைன் புக்கிங் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆன்லைன் புக்கிங் ஒரே இடம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் திருவண்ணாமலை டு பெங்களூர் 225 ரூபா டிக்கெட் இது. அதே மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு ஃபுல் ஆகிடுச்சுன்னா அந்த வண்டியை எடுத்துருவாங்க. அவ்வளோ பஸ் இருக்குது திருவண்ணாமலை டு பெங்களூர், அப்புறம் பெங்களூர் டு திருவண்ணாமலை. இப்போ இந்த வண்டி திருவண்ணாமலையில் பைபாஸ் போயிட்டு புரிஞ்சுது. முன்னாடி பெரிய கோயில் வழியாக போவோம். இப்போது பெரிய கோயில் வழியாக பஸ் எதுவும் உள்ளே விடுறதில்ல. அதனால் திருக்கோயிலூர் ரோடு போயிட்டு அங்கேருந்து பைபாஸ் வழியாக தான் பெங்களூர் ரோடு கனெக்ட் பண்ணுறாங்க இப்போது. அதே மாதிரி பெங்களூர்லேருந்து திருவண்ணாமலை வர வண்டி மலை சுற்றுற வழியாக போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிடும். இந்த வண்டியில் காலையில் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஆனால் பஸ்ஸு ஃப்ரீயாக தான் போகுது. மொத்தமே ஒரு 20 பேர் இருப்போம் திருவண்ணாமலை டு செங்கம் வரைக்கும். செங்கம் போனோடனே வண்டி ஃபுல்லாகிடுச்சு. மற்ற நாள் எல்லாமே திருவண்ணாமலை இடம் கிடைக்காது, பஸ்ஸு ஃபுல்லாகினே இருக்கும், எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு பஸ் இருக்குது. முக்கால் மணி நேரத்தில் செங்கம் வந்துட்டோம். செங்கம், அதுக்கப்புறமா ஊத்தங்கரை, மத்தூர், அப்புறமா கிருஷ்ணகிரி, பெங்களூர். ஒசூரில் வண்டி உள்ளே போய் நிற்கும். ஆனால் வண்டி அப்பயே ஃபுல்லாகிடும். செங்கத்துலேயே வண்டி ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறமா காலை டைம்ன்றதால கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வர வண்டிகள் தான் ஏறி வருவாங்க. ஸோ நிறைய பஸ் இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கங்க அந்த பஸ்ஸையும்.
எக்ஸ்பெக்டாக கிருஷ்ணகிரி வரும்போதெல்லாம் ஒரு 2.5 மணி நேரம் திருவண்ணாமலேருந்து ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம். முன்னெல்லாம் 4 மணி நேரம் ஆகும் திருவண்ணாமலை டு கிருஷ்ணகிரி வர்றதுக்கு. இப்போ 2.5 மணி நேரத்தில் வந்துச்சு. ரோடு நல்லா க்ளீனாக போட்டதால். இதே வந்து 4 ways வந்து இன்னமும் கூடி சீக்கிரத்தில் இன்னும் ரோடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்துலேயே. திண்டிவனம் டு கிருஷ்ணகிரி 4 ways வந்து டபுள் ways தான் இப்போ போட்டிருக்காங்க. அதே 4 ways இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சீக்கிரம் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் ஒரு 5 minutes நிறுத்துனாங்க. போயிட்டு உள்ளே கண்டக்டர் போயிட்டு சைன் பண்ணிவிட்டு வந்தோடனே வண்டி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தாண்டின உடனே லஞ்ச் பிரேக்கு டீ பிரேக்கை ஒரு 1/4 மணி நேரம் போடுவாங்க. எப்பயுமே அது இங்கேருந்து போகிற வண்டி அப்படி தான், வர வண்டி அதே மாதிரி தான் நிறுத்துவாங்க. அதே மாதிரி தான் இப்பயும் போய் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நான் காலையில் லஞ்சுக்கு வண்டி எங்கேயுமே நிறுத்தலை. காலையில் 6 மணிக்கு திருவண்ணாமலை எடுத்த வண்டி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கிருஷ்ணகிரியில் தான் எப்பயுமே லஞ்சுக்கு நிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ அங்கே நிப்பாட்டிருக்காங்க. டோல்கேட் தாண்டின உடனே லெஃப்ட் சைடில். இந்த பஸ்ஸுக்கு வந்து ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குது. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இப்போ வந்து நம்மக்கிட்ட பேமெண்ட் இல்லை, அக்கௌண்ட்டில் மட்டும் தான் இருக்குதுன்னா ஜிபே ஃபோன்பேயும் இப்போது டிக்கெட்டில் வாங்கிக்கிறாங்க. இப்போது நிறைய பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் இப்போது ஜிபேவும் அக்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் டிக்கெட்டுக்கு ஒரு வேளை பேமெண்ட் இல்லைன்னா அதிலே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கான சீட் புக் பண்ண மாதிரியா இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக வந்தோடனே பஸ்ஸில் ஏறி வந்துகிட்டே இருக்கலாம். நிற்க தேவையில்ல இந்த இடத்துல. இப்படி ஒசூர் தாண்டின உடனே டிராஃபிக் தான். எலக்ட்ரானிக் சிட்டி மேலே வந்தோடனே வண்டி ஃப்ளைஓவரில் தான் போகுது. அதனால் கீழே ஸ்டாப்பிங் இல்லை எங்கேயுமே. எலக்ட்ரானிக் சிட்டி முன்னாடி இறங்கிட்டிங்கன்னா அதோட நேராக ஃப்ளைஓவர் ஏற வேண்டியது தான். மேலே ஃப்ளைஓவர் போயிட்டு மடிவலை, நம்ம அங்கே தான் இறங்க போகிறோம். மடிவலை போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஈஜிபுரா போகணும். வேறு ஒரு வேலையாக வந்தோம். அப்படியே இங்கே பெருமாள் கோயில் இருக்குங்களா, விஸ்வரூப கோதண்டராமர் டெம்பிள், அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிவலையில் இங்கே இறங்கிட்டு இங்கேருந்து கோரமங்கலா சோனிவெல்ட் போயிட்டு லோக்கல் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் அப்படியே ஆட்டோவில் போயிட்டோம். வாங்க அப்படியே சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே அடுத்த பஸ்ஸில் பார்க்கலாம். நம்ம ஊர் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து 2019 ஒரு பெரிய கோதண்டராமர் சிலை கல் எடுத்து வந்திருப்பாங்க. அந்த கல்லை எடுத்துன்னு வந்து இப்போ தான் செஞ்சுட்டு அந்த சிலையை வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 4 டன் இருந்தது தான். இப்போ அது வந்து 108 அடியில் அந்த சிலையை செஞ்சுருக்காங்க. எங்கே இருக்குனாக்கா ஈஜிபுரத்தில் தான் இருக்குது. விஸ்வரூப கோதண்டராமர் ஸ்டாச்சு கோரமங்கலாவில் இருக்குது. இதுதான் அந்த பெருமாள் கோயில். வந்தீங்க அப்படின்னாக்கா சாமி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். ದರ್ಶನ ಮಾಡ್ಕೊಂಡು ಮುಂದೆ ಹೋಗಿ ಸಾಕು ನಾ ಬೇಗ ಬನ್ನಿ ಅಣ್ಣ. ಇಲ್ಲಿ ಗೋಪಿ